குருப்பியோ நமக. அஷ்டோவிருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படிங்கிற வரிசையில் வர அம்ச யோகம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அம்ச யோகம் எந்த கிரகத்தினால வருது அப்படின்னா குருவினால ஏற்படக்கூடிய யோகம் அம்ச யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு 1, 4, 7, 10 ஆகிய இந்த இடத்துல கேந்திரங்கள் சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அது அம்சயோகமா செயல்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ பணத்துக்கு அதிபதி, புத்திரபாக்கியத்துக்கு அதிபதி குரு பகவான். குரு இல்லாம சுபகிரகம் இல்லாம வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலை இருக்கு. அந்த காரக கிரகமான குருவனால் கிடைக்கும் யோகம்தான் அம்ச யோகம் அப்படின்னு சொல்றோம். இந்த அம்ச யோகத்தினால நமக்கு என்னென்ன ஒரு பலன் கிடைக்குது ஜாதகருக்கு அப்படின்னா, வேலை வாய்ப்புல நல்ல பலன் கிடைக்குது. வங்கித்துறை, நீதித்துறை, அரசு நிதித்துறை, கோவில் பணி, அர்ச்சகர், பைனான்ஸு, ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் மேக்சிமம் இந்த யோகங்கள் இருக்கு. ஜுவல்லரி ஷாப் ஓனர்ஸ் பார்த்துருக்கேன், மேக்சிமம் இந்த யோகம் இருக்கு. அதாவது டீச்சர்ஸ்ன்னு சொல்றவங்க, எந்த கல்வியா இருந்தாலும் கற்பித்தல் துறையில இருக்கிறவங்களது போன்ற குருவோட துறைகள் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுக்கு ஜாதகரை முன்னேற்ற செய்யும், மரியாதையை மிக்கவராக வாழ வைக்குது, அந்தஸ்தையும் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய அம்மாவுடைய ஜாதகம். அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா மிதன லக்னம் 7ல் குரு அமர்ந்து அம்சயோகத்தில் இருந்ததுனால அவரே கலைத்துறையில், அடுத்தது அரசியலில், எல்லாத்துலேயுமே அரசியல் வர்றதுக்கு இன்னொரு காரணம் சிவராஜ் யோகமும் அவங்களோடதுல இருக்கு. அரசியல் இதில் எல்லாத்துலேயும் ஜொலிச்சு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, இது உபய லக்னங்களுக்கு கேந்திரத்தில் வரும்போது மிதன லக்னத்துக்கு அந்த குரு திசை வந்தோடனே அவங்களுடைய சரிவுகள் எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த குரு முன்னேற்றத்தை கொடுத்தாரோ அவ்வளவுக்கு எவ்வளோ அந்த சரிவுகளையும் அவங்க சந்திச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இப்போ சரலக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய லக்னங்களை பிறந்திருக்காங்க அப்படின்னா குரு பகவான் ஹம்ச யோகத்தை முழுசா அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். மேஷ லக்னத்துக்கு 4ல் குரு உச்சம், கடக லக்னத்துக்கு லக்னத்திலேயே குரு உச்சம், துலா லக்னத்துக்கு 10ல் உச்சம், மகர் லக்னத்துக்கு 7ல் குரு உச்சம். அப்போ இந்த அம்சயோகம் இருக்கு அப்படின்னா இதுல 2 டைப் தான் பிரிப்போம். இதுல குரு அணி, சுக்கிரன் அணின்னு சொல்லி பிடிப்போம். இதுல குரு அணி உள்ள கிரகங்களான செவ்வாய், சந்திரன், சூரியன், இவங்களுக்கு அம்ச யோகம் நல்லா செயல்படும் அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதல் ஒரு பதிவா வைக்கலாம். இந்த இடத்துல கூடுதலாக ஒரு நற்பலன்களையும் அது கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். உபய லக்னங்கள் அப்படின்னு எடுக்கும்போது தனுசு, மீனம், மிதுனம், கன்னி, இந்த 4 லக்னங்கள் தான் உபய லக்னங்கள், பிறந்தவங்க உபய லக்னங்கள் சொல்றோம். இந்த 4 லக்னங்களுக்கும் அம்ச யோகம் முழுசா செயல்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு பாதகாதிபதியும் 7ஆம் அதிபதியே அப்படிங்கிறதுனால பாதகாதிபதியோட வேலையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பார்த்து தான் செயல்படும். இதுல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அம்சயோகம் மட்டுப்பட்டு தான் செயல்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதாவது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தையும் இதுல கொடுக்குது. ஏன்னா கேந்திரங்களுக்கு அதிபதியா வராரு, கேந்திரங்களுக்கு அதிபதியா வரும்போது இதுல கேந்திர ஆதிபத்திய தோஷத்தையும் இவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஸ்திர லக்னங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த 4 லக்னங்களுக்கும் உங்களுக்கு 1, 4, 10, 7, 10ல் குரு ஆட்சியோ உச்சமோ அடைவதில்லை. இந்த லக்னத்தில் பிறந்தவங்க ஹம்சயோகம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. மேலும் குரு ஆட்சி உச்சம் பெறும் நிலையில் இவருக்கு எதிர்த்தன்மையுடைய கிரகங்களான சுக்கிரன், சனி, புதன் ஆகியோர்
அவருடன் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அப்போ அம்சயோகம் வந்து கொஞ்சம் மட்டுப்படுதுன்னு சொல்லலாம். அம்சயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தாலும் சரலக்னங்களுக்கும் அந்த யோகம் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். குருவின் நண்பர்களான சந்திரன், சூரியன், செவ்வாய் ஆகியோர்கள் அவர் கூட இருந்தாங்கன்னா சுபர்லாகி குருவை பார்த்தாலும் சரி இணைந்தாலும் சரி அம்சயோகம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். பூஸ்டிங்னு சொல்லுவோம், நம்ம பூஸ்டர் போடுறோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அம்சயோகம் தரிய நிலையில இருக்கிற குரு சூரியனுடன் இணைந்து அஸ்தங்கம் அடைஞ்சிருக்க கூடாது. யோகம் வந்து முற்றிலும் வலிமை போயிடும் அப்படிங்கிறதையும் இங்க வலியுறுத்தி சொல்லலாம். என்னடா நம்ம ஜாதகத்துல அம்சயோக நிலையில இருக்கே இவங்க சொல்ற சாத்தியக்கூறுகள் ஏன் நமக்கு யோகம் வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு நபர்களுக்காக விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில இருந்த வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப குருவோட நண்பர்களான குரு, செவ்வாய், தென் சூரியன், சந்திரன் கூட இருக்கும்போது குரு வந்து சந்திரன் கூட சேரும் போது உங்களுக்கு வந்து குரு சந்திர யோகத்தையாகவும் செயல்படும், அம்ச யோகமாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் கூட சமசப்தம பார்வையா இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை அவர் செஞ்சிருவார். அப்புறம் குரு வந்து செவ்வாய் கூட சேரும்போது குருமங்கள யோகம் அப்படிங்கிற யோகம் அம்சயோகம் இல்லாம இந்த யோகங்களும் எக்ஸ்ட்ராவா செயல்படும். அதனால அந்தந்த விதத்துல செயற்கைக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு வந்து நம்ம பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பூஸ்டிங்கா செயல்படுவார், நல்ல விஷயத்த அவரோட துறையில எடுத்து கொடுப்பார் குரு அப்படிங்கிறத சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அம்ச யோகத்தை பத்தி பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அது போல உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னாலும் நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு இந்த டாபிக் கேளுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான வீடியோக்களும் பகிரப்படும். வாழ்க வளமுடன். கிருத்திகா.